என் அன்பு குழந்தையே, உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன், உனக்காகவே பேசுகிறேன். நீயோ உன் மனதிலேயே பேசிக்கொண்டிருக்கிறாய், உன் மனதுக்குள்ளாகவே நீ பேசிக்கொண்டிருக்கிறாய். எத்தனை கதைகள், எத்தனை எத்தனை கதைகள் உன் மனதிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. காலை முதல் நீ எழுந்தது முதல் நீ உறங்குகிற வரை உன் இதயத்திலே, உன் ஞாபகத்திலே, உன் அறிவிலே, உன் மூளையிலே எத்தனை கதைகளை, எத்தனை பதிவுகளை உன் மனம் பதிவு செய்கிறது என்பதை நான் கவனித்திருக்கிறேன். நீ எத்தனை விஷயங்களை பார்க்கிறாயோ, எவ்வளவு மனிதர்களை இடத்திலே பேசுகிறாயோ, என்னவெல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ எல்லாவற்றையும் உன் மனம் பதிவு செய்கிறது. ஆனால் சூழ்நிலைகளோ அந்த நிலைக்கு உன்னை உயர்த்துவதை தடுக்கிறது. இந்த சூழ்நிலைகள் தடுக்கிறதை நீ பார்த்து பயப்படுகிறாய், பதைக்கிறாய். அதிலிருந்து மீண்டு வருவதற்கு உன்னால் இயலவில்லை என்று சுய பச்சாதாபம் கொண்டு நீயே உன் மனதை வதைத்து கொள்கிறாய். பிறகு அவர்களைப் போல் நான் இல்லை, அவனைப் போல் நான் உயரவில்லை, இவளைப் போல நான் நன்றாக இல்லை, நன்றாக வாழவில்லை என்று நீயே மருகி நீயே உன்னை தாழ்த்தி கொண்டு தாழ்வு மனப்பான்மையினாலே நீ அலைந்து கொண்டு இருக்கிறாய். உன்னால் முடியும், கண்டிப்பாக உன்னால் முடியும். நீ என் பிள்ளை. அதனால் தான் சொல்லுகிறேன், நானே உனக்கு எல்லாமாக இருக்கின்ற பொழுது நீ எதற்கு எல்லோரையும் தேடி தேடி அலைந்து அவரால் முடியுமா, இவரால் முடியுமா, இவர் செய்வாரா, அவர் செய்வாரா என்பதை நீ தேடி தேடி யாரிடத்திலும் நீ பிச்சை கேட்கவோ, தியாசகம் செய்யவோ, நீ கெஞ்சவோ அவசியமே இல்லாமல் நான் உனக்கு துணையாக நிற்கிறேன், உன்னுடைய நிழலாக நிற்கிறேன் என்பதை மறந்துவிட்டு எங்கோ தேடி தேடி அலைந்து திரிகிறாய். எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக நான் இருக்கின்ற பொழுது நீ எதற்கு என் பிள்ளை அலைய வேண்டும்? எதற்காக நீ மன உளைச்சல் பெற வேண்டும்? எதற்காக நீ தாழ்வு மனப்பான்மை பெற வேண்டும்? அதைத்தான் நான் சொல்கிறேன். நான் இருக்கிறேன், உன்னுடைய நிழலாக இருக்கிறேன், உன்னோடு நிஜமாக இருக்கிறேன். நீதான் நான் இருப்பதை மறந்துவிட்டு எங்கோ தேடி இல்லாத இடம் தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். என் அன்பு பிள்ளையே, நீ எந்த உலகத்திற்கு, எந்த நாட்டிற்கு, எந்த தொழிற்சாலைக்கு எப்படி சென்று நீ உழைத்தாலும் பிழைத்தாலும் உன்னோடு தான் நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு எனக்கு கும்பிடுவதற்கு கோவில் இல்லையே, நான் போவதற்கு அப்பா என்னோடு இல்லையே, என் அப்பா வெகு தொலைவில் இருக்கிறாரே, நான் என்ன செய்வேன் என்று வேதனைப்படுவதை நான் பார்க்கிறேன். நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நீ நினைத்த உடனே அந்த இடத்திலேயே நான் சீரடியாக மாற்றி உன்னுடைய ஓரடி நீ வந்தால் 100 அடி உன்னை நோக்கி நான் வருவேன் என்று எப்படி என்னுடைய 11 உறுதிமொழிகளிலே இந்த உலகத்திற்கு நான் பறை சாற்றினேனோ அதுபோல உன்னையும் நான் கண்காணித்து கொண்டு உன்னோடு நான் இருக்கிறேன். சிவனாக இருக்கிறேன், உனக்கு ஜீவனாக இருக்கிறேன், உன்னோடு மனசாட்சியாக நான் இருக்கிறேன். உன் மனதிலே, உன் இதயத்திலே நான் கொலுவீற்றிருக்கிறேன். நீதான் என்னை மறந்து போகிறாய். உன்னோடு நான் வந்து கொண்டே இருக்கிறேன். நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன். நீ வென்று கொண்டே இருப்பாய், வென்று கொண்டே இருப்பாய். அல்லாஹ் மாலிக்.